ஏன் ரெடி ஆயிட்டீங்களா? அடுத்த மாசம் உங்க அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை எடுக்க போறோம்ல, அப்படியே ஓணத்துக்கும் சேர்த்து ஒரு பட்டுப்புடவை வாங்கிடலாங்க. என்னது 2 பட்டு புடவையா? பட்ஜெட்லாம் கிடையாது, ஒரு பட்டு புடவை தான், 2 ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க கல்யாணத்துக்கு கட்டின புடவை போய் ஓணத்துக்கும் எப்படிங்க கட்ட முடியும்? ஒரு பட்டு புடவை தான் வாங்க முடியும், இஷ்டம் இருந்தா வா. அவ்வளோதானே, கொஞ்சம் இருங்க வரேன். என்ன ரெடியா? இது வந்துட்டேங்க. என்னது கட்டப்பை? அதுவா, நம்ம முதல்ல ஜவுளி எடுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம், வாங்க. என்னது புது புடவை வாங்குறேன்னு சொல்லிட்டு பழைய பட்டு புடவை கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ஏங்க உள்ற வாங்க சொல்றேன் சார். பழைய பட்டு சாரி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், என்ன ரேட்டுக்கு போகும்னு சொல்லுங்க. செக் பண்ணி சொல்றேன் மேடம். உட்கார மேடம். இந்த புடவை 20,000 போங்க. இந்த புடவை பார்த்தீங்கன்னா இது ஒரு 27,000 போங்க. இது ஒரு 15,000 போங்க. இது ஒரு 17,000 போங்க. சார் மொத்தமா எவ்வளவு சார் ரேட் வருது? மொத்தம் நீ கொண்டு வந்து புடவை மொத்தம் 77,000 இருக்கு மேடம். என்ன சார் சொல்றீங்க, 77,000? ஆமாங்க மேடம். பழைய 2000 நோட்டு வாங்கிக்கிறோம், பழைய கிழிஞ்சர் நோட்டு வாங்கிக்கிறோம். செல்போன் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் தேவையில்லாத உடஞ்சு போன வேலையே செய்யாத செல்போன் நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிறோம் சார். நம்ம வீட்டில் தேவையில்லாத பித்தளை பொருளாக இருக்கலாம் சார். அந்த மாதிரி பித்தளை பொருட்கள் இன்றைய மார்க்கெட் ரேட்டுக்கு நாங்கள் எடையை போட்டு நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிட்டோம் சார். பழைய வெள்ளி பொருள் டெஸ்டிங் பண்ணி இன்றைய மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோங்க. நம்ம கடையில் புடவை கொடுக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பணமும் கொடுத்து தோஸ்தா இலவசமாக கொடுத்துருங்க சார். அது இல்லாமல் கோல்டு கவரிங் வலையும் இலவசமாக கொடுத்துருங்க சார். 2 பட்டு புடவை வேணாம், 4 பட்டு புடவை கூட வாங்குவேன். ஸ்ரீ சபரிவேலன் காமாட்சி பட்டு சென்டர் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் EVS ரோட், கரூர் வைஷா பேங்க், கனரா பேங்க் பக்கத்துல தாங்க. அப்புறம் என்னங்க, இந்த வீடியோவை தேவைப்படுறவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க.